Hello everyone, greetings everybody. How are things with you? I hope you will be fine. Have a beautiful day. Welcome back, Science class. In this video session, we are going to learn Chapter 2, Lesson Components of Food from 6th Standard. Okay, students, let's begin today's lesson. Okay, so this is here components of food. அதாவது உணவில் உள்ள சத்து மிகுந்த பொருட்கள் ஓகேங்களா. ஸோ காம்பனன்ட்ஸ்ன்றது உணவில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது, என்ன மூலக்கூறுகள், சத்து கூறுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதாவது காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அப்படின்னா உணவுப் பொருட்கள் ஓகேங்களா. உணவுப் பொருட்களில் என்னென்ன விஷயம் எது எதெல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்ட்ரென்த்தும் எப்படி நம்மளுக்கு கிடைக்கிது, எந்தெந்த ஃபுட் ஐட்டமில் கிடைக்கிது அப்படின்றத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, in chapter 1 we made a list of the food items that we eat. ஸோ என்னென்ன ஃபுட் ஐட்டம் நம்ம சாப்பிடுவோமோ அது எல்லாமே சாப்டர் 1ல் பார்த்தாச்சு ஓகேங்களா. we also identify food items eaten in different parts of India and marked these on its map. A meal could consist of chapati, dal and brinjal curry. ஸோ பிரிஞ்சால் தெரியும்ல உங்களுக்கு, கத்தரிக்காய் ஓகேங்களா. ஸோ அந்த கிரேவி, நெக்ஸ்ட்டு சப்பாத்தி, அது கூட தால், இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஃபுட் ஐட்டம் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. ஸோ அது ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து இந்த மூணுத்துலேருந்துமே நம்மளுக்கு கிடச்சிருது. another maybe rice, சாம்பார் and a vegetable preparation of லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்னா பிந்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஹிந்தியில் பிந்தி, உங்களுக்கு இங்கிலீஷில் லேடிஸ் ஃபிங்கர், தமிழில் வெண்டைக்காய் ஓகேங்களா. ஸோ இதில் அதாவது நம்ம என்ன எடுத்துப்போம், நம்ம தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் கன்ஃபார்ம் இருக்கும் ஓகேங்களா. ஆஃப்டர்நூன் உங்களுக்கு ஃபுல் மீல் நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா ரைஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு சாம்பார் எடுத்துப்பீங்க. ஸோ அது கூட புளிக்குழம்பு, காரக்குழம்பு, ஸோ இந்த மாதிரி ஒரு சில டிஷ்ஷஸ்லாம், அதாவது ஒரு சில டிஷ்ஷஸ் எடுத்துப்பீங்க. அது கூட நீங்கள் வெஜிடபிள்ஸ் என்ன பண்ணுவீங்க, கறியாக ரெடி பண்ணுவீங்க ஓகேங்களா. அதாவது என்ன, உங்களுக்கு ஃப்ரை பண்ணி வெஜிடபிள்ஸ் எடுத்துப்பீங்க சரியா. ஏட்ட அனதர் மீல். ஸோ அந்த மேலே சொன்ன அந்த சப்பாத்தி, தால், பிரிஞ்சால் கறி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுற விஷயம். ஏட்ட அனதர் மீல் குட் பி அப்பம், ஃபிஷ் கறி அண்ட் வெஜிடபிள்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைனா ஆப்பம் எடுத்துப்போம். ஸோ ஆப்பமில் ஃபிஷ் கறி, இது கேரளா சைடு ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அந்த சப்பாத்தி, தால், பிரிஞ்சால் இதெல்லாம் நார்த் இண்டியன்ஸு. ஸோ வெஜிடபிள்ஸ், ரைஸு, சாம்பார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சவுத்தில் நிறையா யூஸ் பண்ணுறது. இந்த கறி, அப்பம், ஃபிஷ் கறி, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேரளாவில் பண்ணுற விஷயங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம ஒவ்வொரு விதமாக பார்த்தோம். அதை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபஸ்ட் லெசனில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 1. our meal usually have at least one item made of some kind of grains ஓகேங்களா. நம்ம எடுத்துக்கிற ஃபுட் ஐட்டமில் கன்ஃபார்ம் இப்போ மதியம் நம்ம ஒரு மதியம் லஞ்ச் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் அரிசி இருக்கும், இல்லை வேறு ஏதாவது குழம்பு வகைகள் எடுப்பீங்க, அதில் வெஜிடபிள்ஸ் போட்டிருப்பாங்க, இல்லைனா உங்களுக்கு நான்வெஜ்ஜும் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. அடுத்தது ஒரு கன்ஃபார்ம் ஒரு வெஜிடபிளை ஏதாவது ஃப்ரை பண்ணி கொடுத்துருப்பாங்க, இல்லை ஆம்லேட், ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணி கொடுத்துருப்பாங்க, இல்லை சிக்கன் ஃப்ரை. ஸோ இந்த மாதிரி ஃப்ரைடு ஐட்டம் ஓகேங்களா. கன்ஃபார்ம் உங்களுக்கு தொட்டுக்கான்னு ஒன்று கொடுப்பாங்க ஓகேங்களா. சைட் டிஷ் கன்ஃபார்ம் இருக்கும், அதில் மெயின் டிஷ்ஷு. ஸோ மெயின் டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாதம், குழம்பு இந்த மாதிரி தான் ஃபுட் ஐட்டம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் கன்ஃபார்ம் அதில் கிரைன்ஸு அப்படின்றது, அதாவது தானிய வகைகள் கன்ஃபார்ம் இருக்கும். ஏன்னா நம்ம வீட் சாப்பிட போகிறதில்ல. நீங்கள் மார்னிங் இது எடுத்துக்கிட்டாலும், சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதில் வீட் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் ஆல்சோ கிரைன். அப்படி இல்லைன்னா இந்த கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி வச்சு கஞ்சி ரெடி பண்ணுவோம், சோள கஞ்சி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே எடுக்கும்போது அதில் தானியங்கள் வந்துடுது ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த சம் கைண்ட் ஆஃப் கிரைன்ஸ் ஓகே. அதர் ஐட்டம்ஸ் could be a dal or a dish of meat and vegetables ஓகேங்களா. அதாவது தால் வச்சு, அதாவது சாம்பார் இந்த மாதிரி பருப்பு வகைகள் யூஸ் பண்ணி நம்ம பருப்பு குழம்பு இந்த மாதிரி சாப்பிடுவோம். அப்படி இல்லைனா டிஷ் ஆஃப் மீட்ஸ் ஓகேங்களா. அதாவது நான்வெஜ் யூஸ் பண்ணியோ இல்லை வெஜிடபிள் யூஸ் பண்ணியோ ஏதாவது ஒரு கன்ஃபார்ம் ஒரு கிரேவி ஒன்று ரெடி பண்ணுவோம். இட் மே ஆல்சோ இன்க்ளூட் ஐட்டம்ஸ் லைக்
கர்ட், பட்டர், மில்க் அண்டு பிக்கிள்ஸ். ஓகேங்களா? ஸோ அது கூட இன்னொன்று என்ன சேர்ப்போம்? இப்போ சாம்பார் சாதம் அப்படி இருக்குது, அது கூட வெஜிடபிள்ஸ் ஃப்ரை அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோன்னா கன்ஃபார்ம் வந்து ரசம், தயிர் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் இருப்போம். ஓகேங்களா? கர்டு எடுத்துப்போம், அப்படின்னா பட்டர் மில்க் மோர் எடுத்துப்போம் அண்ட் பிக்கிள்ஸ். ஓகேங்களா? மோருக்கும் கர்டுக்கும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? பிக்கிள் வந்து ஊறுகாய் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மீல்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் ஆர் கிவன் இன் டேபிள் 2.1. செலக்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் யூ depicted on the map in chapter 1. Add some more meals to this list and enter these in table 2.1. ஸோ இந்த 2.1 டேபிள் இருக்குது தெரியுமா, இது வந்து ஆல்ரெடி ஒரு எந்தெந்த லாஸ்ட்டு ஃபஸ்ட் லெசனில் என்னென்ன பண்ணிங்க, எந்த ரீஜியனில் எந்த மாதிரி மீல் எடுத்துக்கிறாங்க, எந்தெந்த ஸ்டேட்டில் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். ஸோ அதை உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரீஜியன் அப்படின்னா ஸ்டேட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாப் கொடுத்துருக்காங்க. ஐட்டம் ஆஃப் கிரெயின், என்ன கிரெயின் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐட்டம் ஆஃப் தால் ஆர் மீட், வெஜிடபிள்ஸ், அதர்ஸ். ஓகேங்களா? ஸோ மெயின் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த 3. ஓகேங்களா? கிரைன் வச்சு ஒன்று இருக்கும், அடுத்தது நம்மளுக்கு கிரேவி, அடுத்தது ஃப்ரை. இந்த 3 ஃபஸ்ட்டு இருக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து வேறு என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க சைடில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் ஐட்டம் ஆஃப் கிரெயின், மக்கி, அதாவது கார்ன் வச்சு ரெடி பண்ணுறாங்க. கார்ன் ரொட்டி, கார்ன்னா என்னன்னு தெரியும்ல, சோளமாவு. சோளமாவில் அவங்க ரெடி பண்ணுறாங்க. ஸோ சோளம்ன்றது ஒரு தானியம். ஓகேங்களா? ஸோ அது மெயின் கிரெயின் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. ஐட்டம் ஆஃப் தால் அண்டு மீட், ராஜ்மா, அதாவது கிட்னி பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ராஜ்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஓகேங்களா? ஸோ அந்த ராஜ்மா அந்த பருப்பு வச்சு குழம்பு ரெடி பண்ணுறாங்க. வெஜிடபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசோன் சாக், அதாவது மஸ்டர்ட் லீஃப் கறி. ஓகேங்களா? மஸ்டர்ட் லீஃப் இருக்குல்ல, கடுகோட இலைகள். ஸோ கடுகு வளரும்போது அந்த இலை இருக்குது தெரியுமா, அதை வச்சு ஒரு வெஜிடபிள் ஃப்ரை ஒன்று பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? லீஃப் வச்சு ஒரு குருமா மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஐ மீன் தால் கறி மாதிரி பண்ணியிருக்காங்க, அதை எடுத்துக்கிறாங்க வெஜிடபிள்ஸ்க்கு. அதர்ஸ் பார்த்திங்கன்னா கர்டு எடுத்துக்கிறாங்க, அப்புறம் கீ எடுத்துக்கிறாங்க. இது வந்து பஞ்சாபில் அவங்க சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ். அடுத்தது ஆந்திர பிரதேஷ். ஆந்திராவில் பார்த்திங்கன்னா ரைஸ் தான் வந்து மெயின் கிரைனாக இருக்குது. ஓகேங்களா? மெயின் ஐட்டம் அது. அடுத்தது துவர் தால் அண்டு ரசம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன கிரேவி எடுத்துக்கிறாங்க பாருங்கள். பருப்பில் ஏதோ ஒரு தால் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? துவர் தால், துவரம் பருப்பில் ஒரு பருப்பு வகைகள் ஏதோ ஒன்று எடுத்திருக்காங்க. இன்னொன்று ரசம் ஒன்று எடுத்திருக்காங்க. வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டூருன்றது அது ஆக்சுவலாக ஸோ அது வந்து ஆவக்காய் அப்படின்னு சொல்லுவோம்ல அது. ஓகேங்களா? ஆவக்காய் வச்சு அவங்க ரெடி பண்ணுவாங்க. அந்த குண்டூரு தொண்டைக்காய் அப்படின்றது ஆவக்காய் வச்சு ரெடி பண்ணுறது. பட்டர் மில்க், கீ, பிக்கிள். எக்ஸ்ட்ரா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவக்காய் ஊறுகாய், அப்படி இல்லைன்னா வந்து பட்டர் மில்க், கீ இந்த மாதிரி எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் அவங்க எடுத்துக்கிறது. இப்போ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா லாஸ்ட் காலம் ஃப்ரீயாக இருக்குது, அங்கே வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துவீங்களோ அதை எழுதிக்கலாம். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைஸ் எடுத்துப்போம். ஓகேவா? அடுத்தது தால். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ஸ்பைசி கிரேவி. ஓகே, தால் ஸ்பைசி கிரேவி ஆர் நான்வெஜ் கிரேவி. ஓகேங்களா? ஸோ இது இங்கேருந்து ஐட்டம் ஆஃப் தால் ஆர் மீட் அதில் ரைட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஃப்ரை. என்ன வெஜிடபிள் எழுதுறீங்களோ, இல்லை லேடிஸ் ஃபிங்கர், எந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் எழுதுறீங்களோ அதில் எழுதிக்கலாம். அதர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கேர்டு எடுத்துப்போம், அடுத்தது பட்டர் மில்க் எடுத்துப்போம், மோரும் எடுத்துப்போம், கேர்டும் எடுத்துப்போம். கீஸ் அவ்வளோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கீ அந்தளவுக்கு சாப்பாட்டில் போட்டு பேசஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்து அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம். பட் பட்டர் மில்க்கு, பிக்கிள் இதெல்லாம் எடுத்துப்போம். ஓகேங்களா? அப்புறம் வந்து பாயசம், வடை, அப்பளம். ஸோ இந்த மாதிரி அதர் ஐட்டம்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த வடைலாம் வந்து வெஜிடபிள்ஸ்லேயே வந்துடும், வெஜிடபிள்ஸ் இல்லைனா தால் மீட்லேயே வந்துடும். ஸோ நம்ம அதர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த அப்பளம், பாயசம் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுற விஷயம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃப்ளோ சார்ட்ஸ். இந்த டேபிள் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, sometimes we may not really have all this variety in our meals. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டு சொன்னது இந்த வடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் செய்ய மாட்டோம். ஓகேங்களா? இப்போ சொல்லியிருக்க அந்த கிரைன், தால் ஆர் மீட், வெஜிடபிள்ஸ், அதர்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஒரே நாளில் எடுத்துக்க போகிறது இல்லை. ஒரு நாள் செய்வோம், ஒரு நாள் வந்து என்ன பண்ணுவோம், நார்மல் எப்பயும் போல் ரசமே ஒரு ஃபுல் டிஷ்ஷாக நம்ம வச்சு விட்டுருவோம். ஓகேங்களா? அந்த ரசத்தில் நம்மளுக்கு ஒரு மிளகு சீரகம் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி வேறு எந்த வெஜிடபிள்ஸுமே வெஜிடபிள்ஸோட ஸ்ட்ரென்த் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. நம்ம எடுத்தால் இது எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு டே டு டே லைஃப்லுக்கு தேவையான எனர்ஜி, ஸ்ட்ரென்த் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா?
if we are traveling we may eat whatever is available on the way. ஸோ ஒருவேளை வந்து நம்ம எங்கேயோ ட்ராவலிங்கில் இருக்கோம் இல்லை தூரமாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கன்ஃபார்ம் அங்கே போய் வெரைட்டி ஃபுல் மீல்ஸோ இல்லை வெரைட்டி ஆஃப் மீல்ஸோ நம்மளால சாப்பிட முடியாது. அங்கே லோக்கலில் என்ன கிடைக்குதோ அதை தான் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமில் இருப்போம். ஓகேங்களா, ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். இட் மே நாட் பி பாசிபிள் ஃபார் சம் ஆஃப் அஸ். ஸோ அதே மாதிரி இந்த ஃபுல் வெரைட்டி ஐட்டம் வீட்டிலே இருக்கிறவங்களாலையும் சிலவங்களால எடுத்துக்க முடியாது. ஏன்னா மணி கஷ்டம் அப்படின்றதுனால நம்மளுக்கு இல்லை ப்ரிப்ரேஷன் பண்ண முடியாமல் இருக்கலாம், இல்லை வந்து அந்த பருப்பு வகைகள் இந்த டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா ஒரு சில வீட்டில் ஒரு நாளைக்கு தயிரே வந்து மதியத்துக்கு லஞ்சுக்கு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. தயிர் மட்டுமே ஒரு குழம்பு மாதிரி வச்சு, ஓகே இன்றைக்கி ஒரு குழம்பு முடிஞ்சிருச்சு, அடுத்த நாளுக்கு வேறு குழம்பு ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்கிங்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, ஏன்னா அந்தளவுக்கு வசதி இல்லாதவங்களாக இருக்கலாம். சரிங்களா, இது ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. to eat such a variety of item most of the time. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைமில் இந்த வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட போகிறது இல்லை. ஓகேங்களா, அப்படி தானே? ஒரு சில வீட்டில் மட்டும்தான் இந்த வெரைட்டியாக சாப்பிட்றாங்க, ஒரு சிலவங்க வந்து வெரைட்டியாக சாப்பிட்றது இல்லை. த மஸ்ட் பி சம் ரீசன் though why meals usually consist of such a distributions. ஸோ இதில் ஆக்சுவலாக என்னென்னா ஒவ்வொரு ஃபுட் ஐட்டமே ஒவ்வொரு விதமான சத்துக்களை வந்து கொண்டிருக்கு. ஓகேங்களா, அதுக்குள்ளே தன்னுக்குள்ளே அடக்கிட்டுருக்கு. ஸோ அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் தனித்தனியாக நம்ம எடுக்கும்போது தான், எல்லா ஃபுட் ஐட்டமும் ஒரே நாளில் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் நம்மளோட பாடிக்கு தேவையான ஹோல் டேஸில் நம்மளோட பாடிக்கு தேவையான ஃபுல் எனர்ஜிஸும் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் என்ன பண்ண வேண்டியிருக்கு, அட்லீஸ்ட் அதில் ஒரு 3 ஐட்டம் ஆச்சும், அதாவது 3 காம்பனன்ட்ஸ் ஆச்சும் கன்ஃபார்ம் நம்மளோட எனர்ஜி லெவலுக்கு கிடைச்சே ஆகணும். ஓகேங்களா, ஸோ அது என்னென்ன காம்பனன்ட்ஸ் அப்படின்றத ஸோ இனிமேட்டு பார்க்கலாம். ஓகே, do you think that our body need different kinds of food for some special purpose? ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட் ஐட்டம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா, வாட் டு டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் கண்டைன்? ஸோ டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த ஃபுட் ஐட்டம்ஸில் என்னென்ன வந்து கண்டைன் ஆகிருக்கு, என்னென்ன விதமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, we know that each dish is usually made up of 1 or more ingredient. ஸோ ஒரு நம்ம டிஷ் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று இல்லைனா ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்ந்து தான் செஞ்சுட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாம்பார் வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தால் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், புளி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இப்போ மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி அது ஒரு தானியம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான தானியங்கள், கடுகு இதெல்லாம் போட்டு தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் நம்ம ஒரு டிஷ் ரெடி பண்ணுறோம். மெயினாக தால் மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு டிஷ்ஷாக நம்ம பண்ணலை. ஓகேங்களா, விச் வி கெட் ஃப்ரம் பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ். இப்போ நம்ம எடுத்துக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒன்று உங்களுக்கு பிளான்ட்லேருந்து கிடைச்சதா இருக்கும், அதாவது நிலத்தில் விளைய வச்சு பிளான்ட்லேருந்து கிடைச்ச விஷயங்களாக இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு அனிமல்ஸ்லேருந்து கிடைச்ச விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கிது, நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா மீட், ஃபிஷ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நான்வெஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோம், வெஜிடபிள்ஸ் எல்லாமே பிளான்ட்லேருந்து எடுத்துக்கிறோம். These ingredients contain some components that are needed by our body. ஸோ இப்போ இந்த எடுத்துக்கிற நம்ம வெஜிடபிள்ஸ் 2த்துலேருந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா எதுலேருந்து எடுக்கிறோம், ஒன்று வந்து நம்மளுக்கு அனிமல்ஸ்லேருந்து எடுக்கிறோம், இன்னொன்று பிளான்ட்லேருந்து எடுக்கிறோம். இந்த 2 விஷயமே நம்மளுக்கு எப்படி கிடைக்குது, அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில காம்பனண்ட்டை தனக்குள்ளே வந்து கிரகிச்சு வச்சுருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த ஃபுட் ஐட்டம் நம்மளுக்கு அதில் இருக்கிற காம்பனண்ட்ஸ் வந்து நம்மளோட பாடிக்கு ரொம்ப நீடடாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிசர்வ்டாக இருக்குது. ஐ மீன் இட் இன்க்ரீஸ் அவர் க்ரோத், எனர்ஜி லெவல் ஆல்சோ. ஓகேங்களா, அதில் அந்த ஃபுட்டில் கண்டைன் ஆகிருக்க காம்பனண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட வளர்ச்சிக்கும் நம்மளோட டே டு டே லைஃப் ஒர்க்குக்கும் தேவையான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு சில காம்பனண்ட்ஸை அது தனக்குள்ளே வச்சுருக்கு. ஓகேங்களா, தீஸ் காம்பனண்ட்ஸ் ஆர் கால்டு நியூட்ரியன்ட். எந்தெந்த ஃபுட் ஐட்டம்குள்ளே ஒரு சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா நியூட்ரியன்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சத்து நிறைந்த பொருட்கள். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The major nutrients in our food are named
மேஜராக நம்மளுக்கு இந்த 5 கன்ஃபார்ம் தேவை ஓகேங்களா. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஓகே, ஸோ கார்போஹைட்ரேட் அப்படின்றது மெயினாக உங்களுக்கு இந்த கிரெயின்ஸில் மட்டும்தான் கிடைக்கிது. ஒரு 2-3 தான் ஓகேங்களா. ஒரு 2-3 கைவிட்டு எண்ணிடலாம். இதில் தான் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படின்ற இட் இஸ் அ கவுண்டபிள் ஒன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ், வீட், கார்ன், அப்புறம் வந்து கேழ்வரகு, அதுக்கப்புறம் வந்து மக்காச்சோளம் இதெல்லாம் இருக்கலாம். ஆல்ரெடி சொல்லிட்டேன். கார்ன், சிகப்பரிசிலாம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ரைஸ் வகைகள், அதாவது தானிய வகைகள்னு சொல்லுவோம்ல, ஸோ அதில் இது வந்துடும். அதில் ஃபுல்லாக கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ வீட்லேயும் கார்போஹைட்ரேட் தான் இருக்குது ஓகேங்களா. அடுத்தது நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வெஜிடபிளில் மட்டும் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். தட் இஸ் பொட்டேட்டோ அண்டு ஆமாம் பொட்டேட்டோவில் அதிகமாக உங்களுக்கு என்ன இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. அப்புறம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு அப்படி சொல்லுவோம்ல, ஸ்வீட் பொட்டேட்டோ, ஸோ அதுலேயும் நம்மளுக்கு ஒரு சில ஸ்ட்ரென்த் கார்போஹைட்ரேட் இருக்குது அதில் ஓகேங்களா. ஸ்டார்ச் அதிகமாக இருக்கும் அதில். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்றது புரத வகைகள் ஓகேங்களா. ஸோ ப்ரோட்டீன்றது என்ன, புரதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபேட் பார்த்திங்கன்னா நிறையா விதமான ஃபேட், டூ டைப்ஸ் ஆஃப் ஃபேட் இருக்குது. ஒன்று வந்து குட் ஃபேட், இன்னொன்று வந்து பேட் ஃபேட் ஓகேங்களா. ஸோ இது குட் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான அத்தியாவசியமான ஒரு ஃபேட்டு. ஸோ ஈஸியாக வந்து இது டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த பேட் ஃபேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு டைஜஷன் இருக்காது. அதுக்கு பதிலாக தான் அது நம்மளோட உடம்புல ஒவ்வொரு பார்ட்டிலும் அட்டாச் ஆகிட்டு அது வந்து உங்களுக்கு கொழுப்பு அதிகமாகி ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை இல்லைனா ஒபிசிட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் விட்டமின்ஸ்ன்றது நம்மளுக்கு தேவையான ஒரு ஸ்ட்ரென்த்ஃபுல் ஒன் ஓகேங்களா. இந்த விட்டமின்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட பாடி டாப் டு பாட்டமில் ஒர்க்கிங் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா அதில் நிறையா ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். மினரல்ஸ்ன்றது இந்த ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு தேவையான ஒரு எனர்ஜி தான் வந்து அந்த மினரல்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி மெயின் காம்பனன்ட்ஸ், இந்த 5 காம்பனன்ட்ஸ் தான் உங்களோட பாடிக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான காம்பனன்ட்ஸ் ஓகேவா. இந்த காம்பனன்ட்ஸ் ஃபுல் பற்றியும் தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, இன் அடிஷன் ஃபுட் கண்டைன்ஸ் dietary fibers and water which are also needed by our body. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 5 மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் என்ன எடுத்துக்கிறோம் நம்மளுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயட்டரி ஃபைபர்ஸ் அண்ட் வாட்டர். டயட்டரி ஃபைபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைஜஷனுக்கு தேவையான ஒரு சில நார் சத்துக்கள், நார் பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம் ஓகேங்களா. அடுத்தது வாட்டர். ஸோ வாட்டர்ன்றது கன்ஃபார்ம் நம்மளுக்கு டைஜஷனுக்கு தேவையான ஒரு விஷயம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் த எண்ட் ஆஃப் அவர் டாபிக். I hope you all are understand this topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Remaining we will see later. Thank you student. Thank you to all. Happy learning.